அண்மை செய்தி. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமாருக்கு சபரீசன் நோட்டீஸ். அரசியல் ஆலோசகர் சபரீசனுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்ததற்காக இருவருக்கும் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் என்ற காரணத்தால் என் மீது அவதூறு பரப்புவதை ஏற்க முடியாது என சபரீசன் தனது நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதாரமற்ற உள்நோக்கத்துடன் கூடிய உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இருவரும் திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமாருக்கு சபரீசன் நோட்டீஸ் அனுப்பியிருக்க விரும்பின. வணக்கம். சமூக பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் அரசியல் ஆலோசனை பணிகளை மேற்கொள்ளும் பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் எனப்படும் பெண் நிறுவனத்தின் நிறுவன தலைவரான சபரீசன் சார்பில் வழக்கறிஞர் AS அஸ்வின் பிரசன்னா, தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஆகியோருக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான திமுக குறித்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலமாக தாவேகா நிர்வாகிகள் விமர்சித்து வந்ததாகவும், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சராக இருந்தவருமான மு.க.ஸ்டாலினின் மருமகன் என்ற ஒரே காரணத்துக்காக சபரீசன் மீதும் அடிப்படை ஆதாரமற்ற உள்நோக்கத்துடன் கூடிய உண்மைக்கு புறமான கருத்துக்களை இரண்டு அமைச்சர்களும் தெரிவித்துள்ளதாக அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறார். தனது நேர்மை, பொது சேவை, உண்மையான நேர்மையான அர்ப்பணிப்பு மிக்க செயல்பாடுகளின் மூலமாக தனிப்பட்ட சமூக தொழில் ரீதியான வாழ்க்கை ஆகியவற்றில் களங்கமற்ற நற்பெயரை கொண்டுள்ள சபரீசனுக்கு எதிராக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் ஜூன் 25ஆம் தேதி நடந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி அவரது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளன என்று அந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபரீசன் குறித்து இரு அமைச்சர்களும் ஊடகங்களில் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதே ஊடகங்கள் முன்பாக சபரீசனிடம் இரு அமைச்சர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் எதிர்காலத்தில் சபரீசனுக்கு எதிராக அவதூறான உள்நோக்கத்துடன் கூடிய அந்த கருத்துக்களை வெளியிட மாட்டோம் என நிபந்தனையற்ற உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றை 15 நாட்களுக்குள் செய்ய தவறினால் பாரதிய நியாய சங்கீதா மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படும் எனவும், இந்த அவதூறு கருத்துக்கள் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கையை இரு அமைச்சர்களும் சந்திக்க நேரிடும் எனவும் சபரீசன் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள அந்த வக்கீல் நோட்டீஸில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.